இங்கே ஒரு பள்ளம் இருக்குது பாருங்கள். கால் தொடுற இடம்லாம் பாரு பள்ளமாக தான் இருக்கும். இந்த படிக்கட்டு மட்டும் உடஞ்சிச்சு. என் தலை மேலே எப்படியும் ஒரு 2000 டன் ஆறு இருக்கும். பாம்பு இருக்குமா? அங்கே ஒரு பாம்பை வந்து ஹலோ கைஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். நான் தான் சூப்பர் சிவா. கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் அதை பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணியிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. அண்ட் போன வீடியோவில் வவுனியா கந்தசாமி கோவில் கவர் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் யாரும் பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணாத வவுனியா மகா கச்சக்கொடி புத்திஸ்ட் டெம்பிள், அதை தான் இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். சரி, இந்த கோயிலுக்கு வெளிக்கிட்ட காரணம்னா ஃப்ரெண்டு சொன்னால் இது வந்து மலை மேலே இருக்கிற கோயில்னு சொன்னான். அப்போ மலை மேலே இருக்குன்னா அது கண்டிப்பாக பாறை மலை அந்த மாதிரி தானே. அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. ட்ரில்லிங்காகவும் இருக்கும், நிறைய கோயில் மாதிரியும் இருக்குன்னு சொன்னால் போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு. இந்த இடம் வவுனியாலேருந்து கிட்டத்தட்ட 6-7 கிலோமீட்டர் போகணும், உள்ளே போகணும். கண்டிப்பாக தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, தேவைப்படும். அதோட இந்த பக்கம் பெருசாக தமிழ்ஸ் இல்லை, சிங்கிள்ஸ் தான் இருப்பாங்க, பாஷையும் தெரியாது உங்களுக்கு. மேப்பில் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சூரிய ஒளி மூலியமாக மின்சார சக்தி எடுக்கிறது அப்படி சொல்லுவாங்க, சோலார் பிளான்ட்டுன்னு. அதுவும் வவுனியாவில் இந்த இடத்துல தான் அடிக்குதியமாக இருக்குது. பார்த்தீங்களா தெரியும், ஆயிரக்கணக்கில் இருக்குது. லெஃப்ட்லையும் சரி ரைட்லையும் சரி எங்கே பார்த்தாலும் இந்த இடத்துல ஆயிரக்கணக்கில் சோலார் பிளான்ட் தான் இருக்குது. இப்போ போகிற வழியில் நிறைய விகாரைகள் வரும். புத்த கோயில் இது இல்லை, இதை தாண்டி தான் நம்ம போக வேண்டிய கோவில் இருக்குது. அங்கே போகிற நேரம் எங்களுக்கு நல்ல ஒரு கிளைமேட் தந்தது. வானம் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது, வரைஞ்சாச்ச மாதிரி. ஃபுல் கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. வெயில் அடித்தாலும் கொஞ்சம் ஜில்லுன்னு மாதிரி இருந்தது. எஸ் கைஸ், நம்ம போக வேண்டிய இடம் வந்தாச்சு. இதான் அந்த கோயில் வந்துருச்சு. பக்கத்தில் வந்துட்டோம். உள்ளே போய் பார்த்துருவோமா? வாங்க போய் உள்ளே போய் பார்ப்போம். லெட்ஸ் கோ. உள்ளே வந்தாச்சு. உள்ளே போனோன்னா எல்லாம் சிங்கிளிஸ்ட் தானே, நமக்கு சிங்களமும் தெரியாது, அவங்களுக்கு தமிழும் தெரியாது. அப்புறம் எப்படியோ சொல்லி ஓகே நாங்கள் வீடியோ எடுக்க போகலாமா அப்படின்னு கேட்டு பெர்மிஷன் வாங்கியாச்சு. ஓகே வாங்க இப்போ போகலாம். இதெல்லாம் சும்மா கல் மட்டும் இல்லை, இதில் செதுக்கலும் இருக்குது. எழுத்து செட்டு தான் டிசைன் செதுக்கல். இதோ டிசைனுக்காண்டி போட்டிருக்காங்க. எங்கள் டிசைன் போட்டு இங்கே நான் தெய்வத்தை போடுறதுக்கு தான். அழிஞ்சிருச்சா தெரியும் இது பாதி. பயந்துட்டேன். இங்கே வா, டக்குன்னு யாரும் ஆள் உட்காந்துட்டு இருக்க மாதிரி புத்தர் சொல்ல. பாரு அந்த கீழே பொந்து மேலே அந்த இதுக்கு பாரு, பாறைக்கு எவ்வளோ அழகாக வந்திருக்கு. அதாவது இந்த ஆலயம் இதுக்குள்ளேயும் ஒரு புத்தர் சிலை இருக்கும். அதுக்குள்ளே தான் வந்து வணங்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக களிமண்ணில் தான் செஞ்சுருக்காங்க. இது இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இது கரும்புன்னு நினைக்கிறேன். இது கரும்பு, இது பொங்கல் பானை. அந்த
ரெண்டுமே ஒரே, நம்மளும் அவங்களும் ஒரே மாதிரியான கல்ச்சர்ஸ் மாதிரி தானே. சரி, ஓகே மேடம், மேலே ஏறிடுவோமா? ஒன்று தான் கைஸ் தெரிஞ்சிச்சு, படியை காணா. இதோட ஸ்டாப் ஆகுது. இங்கே கும்பிட்ருவாங்க போல். அப்படியே போனால் நம்ம வந்து அந்த அங்கே போகணும், தெரியுதா? புத்தர் சிலை அப்படி ஜூம் பண்ணுறது, ஜூம் ஆப்ஷன் இல்லை. அங்கே தெரியுதா புத்தர் சிலை? அங்கே போகணும். இந்த படி கீழே இறங்குது. கண்டுபிடிச்சிட்டியா? அங்கே கண்டுபிடிச்சிட்டான். ஓகே கைஸ், படியை கண்டுபிடிச்சிட்டான் போல், கூப்பிட்றான். போ. வா, இங்கே பாருங்க, பாரு அப்படியே விழுற மாதிரியே இருக்குண்ணா. அவங்களும் இப்படி ஒரு இடம் இருக்குது, சூப்பராக இருக்கணும். ஸ்னேகான் இருக்கான், வரேன். அங்கேருந்து பார்க்க சின்ன இடம் மாதிரி இருந்துச்சு, பார்க்க எவ்வளோ பெருசாக இருக்கு. வந்தோடனே இந்த கமல் படத்தில் வர மாதிரி இருக்கு. அடப்பா, இப்படி சுற்றி வந்ததுக்கு இப்படியே வந்திருக்கலாம் போலயே. இங்கே அப்படி வந்ததுக்கு சுற்றி அழகாக ஏறி இப்படி வந்திருக்கலாம். நிறைய இடம் இருக்குது, வியூ அந்த பாறையில் வச்சு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி. நான் நினச்சேன் விட மாட்டாங்கன்னு, அப்புறம் போய் முத்தப்பிக்கு விட்ட போய் கேட்டேன். ஓகே, என்னென்னு கேட்டேன்னா, shall I go the temple, click the photo அப்படின்னு கேட்டேன். அப்படி சொன்னார். நீ பாருங்க, இந்த இடம் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது இந்த இடம். மேலே வெயிட் பண்ணிட்டு இருப்பான், என்னன்னு தெரியல, போய் பார்ப்போம். அவன்கிட்ட சொல்லிட்டேன் செருப்பு போடாமல் போகணும்னு, தெளிவாக போச்சு. இல்லை, இந்த பக்கம் ஒரு ரூட்டு போகுது, இந்த பக்கம் ஒரு ரூட்டு போகுது. ஐயோ, என்ன மனித குரங்கு உட்காந்துருக்கு. இங்கிட்ட ஒரு ரூட்டு போகுது, அது ஒரு ரூட்டு போயிட்டே இருக்கு. என்னடா அங்கிட்டு ஒன்று இங்கிட்டு ஒன்று, நேச்சுரல் படிக்கட்டு. ஆமாம் 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 ஆமாம், இங்கே வரும், இங்கே உண்டு. அடி செம்ம க்ளீனாக இருக்குடா இடம். எங்கே இப்போ நான் மறைஞ்சிட்டான்? எங்கடா போனேன்? சரி, மேலே போய் பார்த்துட்டு இந்த இடத்த வந்து பார்ப்போம். நல்லா இருக்கணும். சபா, அங்கிட்ட இங்கிட்ட தெரிஞ்சிட்டு இருக்கானே. ஒரு வழியாக வந்தாச்சு கைஸ். ஆமாம், சப்பா, இங்கே என்னமோ இருக்குது. வா, இங்கே வந்து பாரு இந்த வியூவை. காட்டவா?
பார்த்தீங்களா? இவ்வளோ பெரிய பள்ளம், மரம் உயருக்கு இருக்கு பள்ளம் தெரியுதா? மரம், உச்சி மரம் இது. இதை ஜூம் பண்ணுறேன். அவ்வளோ பெரிய பள்ளம். அங்கே ஒரு மரம் தெரியுது. சரி, ஓ மை காட், அம்மை எப்படி இருக்கு? நல்ல ஃபோட்டோ எடுக்கலாம். இங்கே இருக்கார். இங்கே ஒரு பள்ளம் இருக்கு பாருங்க, சரியான பள்ளம். இங்கே விழுந்த அவ்வளோதான் போல. அப்படியே அந்த கீழே பார்த்தோம், அங்கே தான் போகுது இது. அது உடஞ்சி விழுந்துருக்கு பாரு அந்த கேப்புக்குள்ளே. ஓ, இப்போ ஸ்னேகன் தான் இதை முதல் கண்டுபிடிச்சாங்க அந்த இடத்த. என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? ஆமாண்டா, இல்லை கால் தொடுற இடம்லாம் பாரு பள்ளமாக தான் இருக்குது. 10 அடி 30 அடிக்கு இடம் சூப்பராக இருக்குது. படிக்கட்டு தான் இங்கே வந்தீங்கன்னா, படிக்கட்டு தான். இங்கே பாருங்கள், இந்த படிக்கட்டு மட்டும் உடஞ்சிச்சு, அவ்வளோதான். கீழே தான் நான் இந்த கோயிலுக்கு போவா. செருப்பும் போடல. பாம்பு இருக்குமோ? செருப்பும் போடாமல் இதுக்குள்ளே போயிடுமா? அதான் செருப்பு போட்டு வந்துக்கலாம், இது பிரச்சனை இல்லை. கண்ணாடி போட்டேன். அங்கே ஒரு பாம்பு வந்து ஏதாச்சும் இருக்குங்களா? காய்ஸ், பயங்கரமாக இருக்க இடம். ஆனால் கொண்டா எதுவும் இல்லாமல் இருந்தால் சரி, டப்புன்னு வந்து பிடிக்கிறதுக்கு. என் தலை மேலே எப்படியோ ஒரு 2000 டன் பாறை இருக்கும். உளுந்தேன், அவ்வளோதான். அங்கிட்ட ஒரு சந்தி இருக்குது. பரவாயில்ல, இந்த இடம் அவங்களுக்கு தெரியாமல் இருந்ததே நல்லா. இல்லைன்னா அவங்களோட செதுக்கல்களை வந்து செதுக்கிட்டுருவாங்க ஹார்ட்டின் போட்டு. சரி, வேறு விட்டுட்டு போகிறோம். பார்த்தாச்சி கோயில், இனி போக வேண்டியதுதான். இறங்கி பார்த்தாச்சு. மேலே போய் பார்த்து வந்துட்டோம். நம்ம எங்கே இருக்குங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. பவுனில் இந்த மாதிரி இடம் இருக்குமானே தெரியலை. நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தோம். நல்ல குகை மாதிரிலாம் இருந்துச்சு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் கேட்டோம், ஃபஸ்ட் டைம் பயந்தோம் உள்ளே விடுவாங்களான்னு. போய் கேட்டோம், ஆனால் உள்ளே விடுறாங்க. நீங்களும் வந்து டைம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து பாருங்கள். நாங்கள் சண்டே வந்து பார்ப்போம். இந்த மாதிரியான சண்டே இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு லேக் வந்து விட்டுருவோம். மறக்காமல் 4 மணிக்கு பாருங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் பை கைஸ்.